ஒரு மேடையில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள், இந்தியாவிலே மிக சிறந்த கொள்கையுடைய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, நம் கட்சிக்கு இணையாக ஒரு சிறந்த கொள்கை கொண்ட கட்சி இடதுசாரிகள் என்று சொல்லியது என் நினைவுக்கு வருகிறது. முன்னாள் மத்திய அமைச்சர், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான பிரபலமான முகம் திரு ராசா அவர்கள் இன்று தத்துவங்கள் தோற்று போய்விட்டன, அதற்கான காரணம் தத்துவங்களின் மீது தலைவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, தலைவர்கள் நீர்த்து போய்விட்டார்கள், தலைவர்களால் தத்துவங்கள் தோற்று போய்விட்டன, தத்துவத்தின் மீது எந்த குறையும் இல்லை, கம்யூனிச கொள்கையினுடைய தலைவர்கள் நீர்த்து போய்விட்டார்கள், அவர்கள் தகுதியில்லாத தலைவர்கள் என்று விமர்சனம் செய்திருக்கிறார். அவர்கள் கூட்டணியில் இருக்கின்ற இடதுசாரிகள் தலைவர்களோ, எங்கள் தத்துவத்தில் நாங்கள் பிடிமானத்துடன் இருக்கின்றோம், தயவு செய்து அது மக்களுக்கு புரியும், நீங்கள் சொல்லிய கருத்தை தயவு செய்து வாபஸ் வாங்கி விடுங்கள் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். நான் இடதுசாரிகளை பார்த்து இந்த வீடியோக்களின் மூலம் நான் கேட்கின்றேன், சில நாட்களுக்கு முன் அறிவிக்கப்படாத அவசர நிலை தமிழகத்தில் உள்ளதா என்று சொல்லிய உங்களுக்கு முரசொலியில் தோழமை இலக்கணம் உங்களுக்கு தெரியவில்லை என்று காட்டமாக பதிலளித்தது திமுக சார்பாக. பல்வேறு அரசியல், அதாவது திமுகவை சார்ந்த தலைவர்கள் இடதுசாரிகளை பார்த்து மிகவும் கோபத்துடன் உங்களை எச்சரித்தார்கள். ஆனால் நீங்கள் கொள்கையற்றவர்கள், கொள்கை கொண்ட கொள்கை கோமாளிகள், உங்களால் எந்த ஒரு தத்துவத்தையும் மக்களுக்கிடையே கொண்டு செல்ல முடியாது, நீங்கள் சுயநலவாதிகள் என்று சொல்கின்றார் ராசா. ஆனால் நீங்கள் திமுக தலைவர் ஸ்டாலின் குறித்து தரக்குறைவாக விமர்சனம் செய்துவிட்டு இந்த இடதுசாரிகளால் திமுக கூட்டணியில் இருக்க முடியுமா? அப்படி இருந்தால் உங்களுக்கு தொகுதிகளும் வெற்றிகளும் தொகுதிக்கான பணமும் கிடைத்து விடுமா? ஆனால் உங்களை விமர்சனம் செய்துவிட்டு திமுக கூட்டணியில் நீங்கள் இருப்பீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு சுய பரிசோதனையும் கிடையாது, உங்களுக்கு தன்மானமும் கிடையாது. உண்மையாகவே சொல்ல வேண்டுமென்றால் இடதுசாரிகள் நல்ல கொள்கை கொண்ட கோமாளிகள் கூட்டமாக மாறிவிட்டன. ஒரு காலத்தில் உண்டியல் ஏந்தி மக்கள் பிரச்சனைக்காக தீர்வு கண்ட இயக்கம், மக்களோடு மக்களாக நின்ற இயக்கம் இடதுசாரிகள். இன்று மக்களுக்கு எதிராக அண்ணா அறிவாலயத்தினுடைய அடிமைகளாக மாறிவிட்டீர்கள். உங்களால் திமுக கூட்டணியில் 2026 தொடர வேண்டுமென்றால் ஸ்டாலினை விமர்சனம் செய்துவிட்டு அந்த கூட்டணியில் உங்களால் தொடர முடியாது. ஆனால் உங்களை விமர்சனம் செய்வார்கள் அவர்கள். ஆனால் நீங்கள் அந்த கூட்டணியில் தொடர்வீர்கள். காரணம், உங்களுக்கு சுய பரிசோதனையும் இல்லை, உங்களுக்கு அவர்களின் மீது கோபமும் வராது. அதற்கான காரணம் ராசா சொன்னது போல உங்களுக்கு நல்ல கொள்கை இருக்கிறது, கொள்கையை கொண்ட தலைவர்கள் இல்லை என்பதுதான் உண்மை. அவர் உங்களை விமர்சனம் செய்வதற்காக சொல்லியிருக்கலாம். ஆனால் உண்மையாகவே இடதுசாரிகள் நீர்த்து போன இயக்கம். இடதுசாரிகளால் இந்த தமிழகத்தில் எந்த ஒரு மாற்றமும் நிகழாது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகிலே எந்த மாற்றமும் நிகழாது. இன்னொரு கட்சியை நம்பிதான் உங்கள் காலத்தை கழிக்க வேண்டும், உங்களுடைய அதிகாரத்திற்கும் பதவிகளுக்காக. கால கொடுமை இது.